கொள்ளுங்கள். பகைவன்னா எதிரி, ஷைத்தான் உங்களுக்கு எதிரி. அவனை எதிரியாகவே பாருங்க. தனது கூட்டத்தார் கொழுந்து விட்டறியும் நரகத்திற்குரியவராக ஆக வேண்டும் என்பதற்காகவே அவர்களை அவன் அழைக்கிறான். மக்களை, தனது கூட்டத்தை அவன் அழைப்பது எதற்காக? நரகத்திற்குரியவராக மாற்ற வேண்டும் என்பதற்காக அழைக்கிறான். அப்ப இங்க 6வது வசனத்துல ஷைத்தானை பற்றி சொல்லப்படுது. 5வது வசனத்துல உலக மோகத்தில் விழுந்து விடக்கூடாது என்று நமக்கு எச்சரிக்கைப்பட்டதற்கு பிறகு அந்த உலக மோகத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடியவன் யாரு? ஷைத்தான். அதனால அவனை பற்றி எச்சரிக்கை செய்யணும். அவன் எந்த அளவிற்கு ஆபத்தானவன், அவனுக்கும் நமக்குமான, அவனுக்கும் மனித குலத்திற்குமான பகை என்ன, அவனுக்கும் நமக்குமான உறவு என்ன, அதை அல்லாஹ் இங்க தெளிவுபடுத்தலாம். நமக்கு ஷைத்தானை பற்றி அல்லாஹ் நமக்கு தெளிவுபடுத்தலாம். உலகத்தின் மீது மோகத்தை ஏற்படுத்தக்கூடியவன் அவன் தானே. அதனால அல்லாஹ் ஷைத்தானை பற்றி சொல்லி, ஷைத்தான் உங்களுக்கு எதிரி, நீங்க அவனை எதிரியாத்தான் எடுக்கணும். இந்த கருத்தை அல்லாஹ் சொல்வதற்குரிய காரணம் என்ன? இப்ப ஷைத்தான் எதிரினா அவனுக்கும் நமக்குமான அந்த பகை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்போதிலிருந்து, எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்படுறாங்களோ அப்போதிலிருந்து அவனுக்கும் நமக்குமான பகை தொடங்குது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே அவன் இருந்தானா இல்லையா? இருந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்படுவதற்கு முன்பே இப்லீஸ் இருந்தான், ஷைத்தான் இருந்தான். ஆனா அப்ப நமக்கு அவனுக்கும் பகை இல்லை, சண்டை இல்லை. எப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் படைச்சு அவங்களுக்கு மரியாதை செய்யணும்னு சொல்லப்படுதோ அப்பதான் பகை ஆரம்பிக்குது. அவருக்கு நான் எப்படி மரியாதை செய்வேன், அவர் யாரு நான் யாரு, நான் எப்படிப்பட்ட ஆளுனா நெருப்பால் படைக்கப்பட்டவன், அவர் களிமண்ணால் படைக்கப்பட்டவர், களிமண்ணால் படைக்கப்பட்ட அவருக்கு நெருப்பால் படைக்கப்பட்ட நான் மரியாதை பண்ணணுமா? அங்க ஆரம்பிக்குது பிரச்சனை. அல்லாஹ் விரட்டி விட்டான். இந்த கிபுர் பேசிவிட்டு பெருமைத்தனம் பேசிக்கொண்டு இங்க நீ இருக்க இயலாது, நீ கிளம்பு, நீ விரட்டப்பட்டவன் அப்படின்னு வெளியே அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அங்க அல்லாஹ் தவறை சுட்டி காட்டிய உடனே அங்க திருந்திக்கிட்டான? திருந்தல. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் குறிப்பிட்ட மரத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு அல்லாஹ் ஒரு உத்தரவு போட்டான். அந்த உத்தரவை மீறினார்களா இல்லையா? மீறினாங்க. தப்பு என்று உணர்த்தப்பட்டது. தவறு என்று உணர்த்தப்பட்ட மாத்திரத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. இது தப்பு, இதை நம்ம தப்பு பண்ணிட்டோம், இப்படி பண்ணிருக்க கூடாது, அல்லாஹ் அநியாயம் பண்ணிட்டோம், நீ தான் எங்களை மன்னிக்கணும், அல்லாஹ்ட்ட சரணடைஞ்சிட்டாங்க. இப்லீஸ் அதே மாதிரி அல்லாஹ்விடத்தில் சரணடைந்திருந்தால் அவனுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டிருக்கும். ஆனா அவன் சரணடையல. ரெண்டுமே அங்கேயும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்தது தவறு, இப்லீஸ் செய்தது தவறு. அங்கே தவறு என்பது எந்த விதத்தில் தவறு, ஆனா உடனே சுதாரித்துக் கொள்கிறார்கள், அல்லாஹ்விடம் சரணடைகிறார்கள், அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறுகிறார்கள். இங்க இப்லீஸ் தான் செய்த தவறை நியாயப்படுத்தி கொண்டு அதை நான் எப்படி அவருக்கு மரியாதை செய்வது என்று செய்த தவறில் தொடர்ந்து நீடித்திருக்கிறான். அதனால அல்லாஹ் விரட்டி விடுறான்.